ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபா கார்த்திக்ல இன்னைக்கு ஒரு செம்மையான எபிசோடு. அபிராமி கண்ணை முழிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் கார்த்திக் செஞ்ச பரிகாரம் மட்டும்தான். அது என்ன ஏதுங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க, அதே சமயத்தில் லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவும் நிறைய தடவை கால் பண்ணி பாக்குறாங்க கார்த்திக்கு. ஆனா போனு ஃபுல் ரிங் போகுது. ஆனா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னாச்சுன்னு தெரியலையே, இவர் ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தீபா. ஆக்சுவலா கார்த்திக் போனை அவசரத்துல அவரோட கார்லயே வச்சுட்டு போயிருப்பாரு. அதனால இவங்க போன் பண்றதை எடுக்க மாட்டேங்கிறாரு. இவங்களும் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க தீபாவும். அடுத்ததே ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யாவுக்கு அப்படியே பிளாஷ்பேக் போகுது. என்னன்னா, ரம்யா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அங்க இருக்க நர்ஸ் கிட்ட பேசுறாங்க. தீபாவோட வாய்ஸ்ல பேசுறாங்க. மேடம், நான் தீபா பேசுறேன். இங்க அபிராமின்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்கல்ல, அவங்களோட மருமக. தெரியும் மேடம், சொல்லுங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் மேடம். மேடம், என்ன ஹெல்ப்னு சொல்லுங்க, நான் பாக்குற முடியுமான்னு. ஓகே மேடம், என் ஹஸ்பண்ட் ரொம்ப கவலையா இருக்காரு. ரொம்ப அவங்க அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால நீங்க அவருக்கு கால் பண்ணி உங்க அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க, நீங்க பாருங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க. ரம்யா தீபா வாய்ஸ்ல சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நர்ஸ் சொல்றாங்க, ஐயோ மேடம், என்ன மேடம் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பெரிய தப்பு மேடம். நான் மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளவுதான், பெரிய வம்பா போயிரும் மேடம். அதெல்லாம் முடியாது. என்னங்க மேடம், ப்ளீஸ் மேடம், இதுவும் கூட செய்ய மாட்டீங்களா? அவரோட நல்லதுக்காக தான் மேடம் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம், அப்படியே ஓகேன்னு சொன்னாலும் சப்போஸ் இங்க வந்த பின்னாடி நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏன் கண்ணு முழிக்கலன்னு கேட்டா அதுக்கும் ஒரு வழி இருக்கு மேடம். இவ்வளவு நேரம் கண்ணு முழிச்சுதான் இருந்தாங்க, இப்பதான் மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வரலும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி மேடம், அவரோட நல்லதுக்காக இது செய்யறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை வந்துடாதே மேடம். ஒரு பிரச்சனையும் வராது, மீறி பிரச்சனை வந்தால் நான் பாத்துக்கிறேன் மேடம் அப்படின்னு ரம்யா தீபாவோட வாய்ஸ்ல சொல்றாங்க. சரி மேடம், அவரோட போன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரம்யா போன் நம்பர் கொடுத்துட்டு கட் பண்ணிடுறாங்க. ஏ தீபா, என்ன நீ நினைச்சிட்டு இருக்கா? கார்த்திக் கூட உட்காந்து டின்னர் சாப்பிடணும்னு நினைக்கிறியா? நீ கார்த்திக்காக செஞ்சு வச்ச சமையல் எல்லாமே காலையில குப்பைக்கு தான் போக போகுது. நைட்டு பூரா கார்த்திக் வரட்டும்னு சொல்லி உட்காந்துக்கிட்டே இருடி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே தீபா நைட்டு ஃபுல்லா கார்த்திக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கார்த்திக் அவங்க அம்மா கிட்ட உட்காந்துட்டே இருக்காங்க. அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டே உட்காந்துட்டே இருக்காங்க. நேரங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு. நர்ஸ் வர்றாங்க. சார், டைம் ரொம்ப ஆயிடுச்சு சார், மணி 2:30 மேல ஆயிடுச்சு, இங்க கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நர்ஸ் கிட்ட கார்த்திக் சொல்றாரு, அம்மா கண்ணு முழிச்சாங்கன்னா எப்பயினாலும் என்னை கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட தலையை தடவி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு கார்த்திக். அதுக்கப்புறம் கார்த்திக் வீட்டுக்கு வர்றாங்க. தீபா அந்த சோஃபாலே, ஹால் இருக்கல சோஃபா, அதிலே தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு உடனே போய் ஒரு போர்வை எடுத்துட்டு போர்த்தி விட்டுட்டு அங்க இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் காலையில ஆகுது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க கார்த்திக், கூடவே தீபாவும் வந்திருக்காங்க. வெளியே நின்றுட்டு இருக்காங்க தீபா. கார்த்திக் உள்ள அவங்க அம்மா கிட்ட உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மைதிலி, மீனாட்சி 2 பேரும் வர்றாங்க. ஏய் தீபா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா நீ, அவரு உள்ள இருக்காரு, அம்மா பார்த்துட்டு இருக்காரு, நீ போய் பார்க்க வேண்டியதானா? இல்ல அத்தையா அவரு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே நேத்து நைட்டு ரம்யா பேசினாங்க பாத்தீங்களா, அந்த நர்ஸ் அவங்க வர்றாங்க. மேடம், நேத்து நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேன், உங்க ஹஸ்பண்ட் இப்ப பரவாயில்லையா? எனக்கு புரியல நர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தீபா, இல்ல மேடம், நேத்து நீங்க தானே போன் பண்ணி இப்படி சொல்ல சொன்னீங்க, உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காருன்னு சொல்லி இப்படிலாம் சொல்ல சொன்னீங்க அப்படிங்கறது எல்லா உண்மையும் சொல்றாங்க. ரம்யா சொன்னது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம அப்படியே சொல்றாங்க. அந்த நர்ஸ் அதை பார்த்த உடனே, நான் எதுவுமே சொல்லலையே சிஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே மைதிலிக்கும் மீனாட்சிக்கும் புரிஞ்சு போயிருது, இது யாரு பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நர்ஸ் போயிடுறாங்க. போன பின்னாடி, யாருகிட்ட நீ சொன்ன உன் ஹஸ்பண்ட் கூட நீ டின்னர் சாப்பிட போறேன்னு அப்படின்னு கேக்குறாங்க மைதிலி. வேற யாருக்கிட்ட? நம்ம ரம்யா கிட்ட தானே இவ சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க அண்ணி, அக்கா 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருங்க. நர்ஸ் ஏதோ உளறிட்டு போறாங்க, அதை நீங்க நம்பி பேசிட்டு இருக்கீங்களே. எனக்கு என்னமோ ரம்யா தான் இது மாதிரி நீ பேசின மாதிரி பேசி கால் பண்ணி கார்த்திகை இங்க வர வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு மைதிலி சொல்றாங்க. சும்மா இருங்க அண்ணி, அதெல்லாம் அந்த நர்ஸ் ஏதோ உளறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே அங்க ரம்யா வர்றாங்க. இப்போ ஆன்டிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தீபா கிட்ட கேக்குறாங்க. இன்னும் அப்படியே தான் இருக்கு, அவர் உள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லி தீபா பேசிட்டு இருக்காங்க. ஏன் ரம்யா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு மைதிலி கேக்குறாங்க. என்னது அப்படின்னு சொல்லும் போது, யாரோ ஒரு 420 அப்படிங்கும் போது, 420ல ஃப்ராடு அப்படின்னு சொல்றாங்க. மீனாட்சி, அந்த ஃப்ராடு நேத்து இப்படி கால் பண்ணி கார்த்திக் இங்க வர வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. உனக்கு அதை பத்தி தெரியுமா அப்படிங்க. எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு ரம்யாவும் தெரியாத மாதிரியே சொல்றாங்க. மீனாட்சி சொல்றாங்க, நீ தான் தீபாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டாச்சே, உனக்கு தெரிஞ்சிருக்குமே, அதான் கேட்டோம். இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு மைதிலி, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அப்படின்னு சொல்லி நார் நாரா பயங்கர கேவலமா பேசுறாங்க. இந்த வேலை
வேலையை செஞ்சவளை பத்தி, அதாவது நம்ம ரம்யாவை பத்தி தான் பேசுறாங்க. தாங்க முடியல, போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க ரம்யா. இதுல வேற மீனாட்சி வேற கூட சேர்ந்து திட்டிட்டு இருக்காங்க. ஸ்டாப் இட், இது என்ன ஹாஸ்பிட்டல் நினைச்சீங்கன்னா வேற என்ன நினைச்சீங்க அப்படின்னு சொல்றாங்க ரம்யா. ஏதோ ஹாஸ்பிட்டலா இருக்கனால விட்டோம், இல்லைன்னா அவ்வளவுதான் நார் அவளை கிழிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க மைதிலி. தீபாவும் ஐயோ இவங்க 2 பேரும் பண்றது வளப்புற தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி டென்ஷன்ல இருக்கிறாங்க. தீபா சாரி அப்படின்னு சொல்றாங்க. மைதிலி பேசுறதெல்லாம் பேசிட்டு சாரி ஆமா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போதே ஒரு போன் கால் வருது. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, நான் வரேன் தீபா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரம்யா போயிடுறாங்க. பாரு எப்படி போறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மைதிலி. அப்போ கார்த்திகை காமிக்கிறாங்க. கார்த்திக் கிட்ட நர்ஸ் சொல்றாங்க, டவல் பாத் எடுக்க வேண்டியது இருக்கு சார், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்து எழுந்திரிச்சு வர்றாரு வெளியே கார்த்திக். எப்படி இருக்கு அத்தைக்கு அப்படின்னு கேக்குறாங்க. தீபா அப்படியேதான் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாரு கார்த்திக். நீ போய் பாரு தீபா அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க. தீபாவும் உள்ள போய் பாக்குறாங்க. நீங்க சீக்கிரம் எழுந்திரிச்சு வரணும் அத்தா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த தாலியை எடுத்து வச்சுட்டு, நீங்க தாலியை எடுத்து கொடுத்தா தான் நான் கட்டுவேன், அந்த விஷயம் எல்லாம் சொன்னாங்களா அது எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க சீக்கிரம் கண்ணு முழிச்சு வந்து தாலியை எடுத்து கையில கொடுக்கணும் கார்த்திக் சார் கையில, அந்த தாலிய என் கழுத்துல அவர் கட்டணும், நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் எங்க 2 பேத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தீபா. அப்படியே கார்த்திகை காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு சாமியார் அம்மா வர்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. முருகா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கார்த்திக் யாரு அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. முருகா நான் தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னவா கூப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஆமா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உங்க அம்மா எப்படி இருக்காங்க? அப்படியேதான் இருக்காங்க. என்ன பண்ணி நீ தான் கண் முழிச்சா சாமியை கும்பிடுறேன்னு சொன்னியேப்பா, நீ அதை செய்யலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பிளாஷ்பேக் போகுது. ராஜாவும் இவரும் சொல்லியிருப்பாருல்ல, என் ஒய்ஃப் கிடைச்சிடணும், அதே மாதிரி எங்க அம்மா கண்ணு முழிச்சிட்டா அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடுவேன்னு சொல்லி ராஜாட்ட சொல்லியிருப்பார்ல, அதை பத்தி சொல்றாங்க. சாமியார் அம்மா எந்த சாமியார் அம்மானா நம்ம தீபா கிட்ட வந்தாங்களா அதே சாமியார் அம்மா தான் சொல்றாங்க. அப்பதான் யோசனை பண்றாரு கார்த்திக். ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓ அம்மா கண்ணு முழிக்கணும்னா நீ சாமி கும்பிடணும், இந்த வேண்டுதலை நீ பண்ணித்தான் ஆகணும். கடவுள் எந்த ஒரு விஷயத்த பண்ணினாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும், எல்லாமே ஒரு காரண காரியமா தான் இருக்கும்பா, நீ சாமி கும்பிடு அப்படின்னு சொல்றாங்க. நீ வேண்டுதல் வை, கண்டிப்பா அது பழிக்கும், உங்க அம்மா கண்ணு முழிச்சிருவாங்க, உங்களோட பேசுவாங்க, பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க, உங்க அம்மா உங்க கூட சந்தோஷமா ஓடி ஆடி திரிவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அவங்க சொன்னதை கேட்டு கார்த்திக்கும் போய் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்லே ஒரு பிள்ளையார் சிலை இருக்கு, அங்க முன்னாடி நின்று சாமி கும்பிட்டு இருக்காங்க. இவங்க சாமி கும்பிட பாத்தீங்கன்னா அங்க அபிராமி கண்ணு முழிச்சிடுறாங்க. தீபா அதை பார்த்தோன்னே அதான் நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியே வர்றாங்க. அங்க மைத்திலியும் இல்ல, மீனாட்சியும் இல்ல. அப்புறம் இவர் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கே இங்கேன்னு போய் தேடுறாங்க. பார்த்தா சாமி கும்பிட்டு இருக்காங்க. கார்த்திக் எங்க அத்தை கண்ணு முழிச்சிட்டாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டுட்டு உடனே பாத்தீங்கன்னா அப்படியே பிள்ளையார பார்த்த ஒரு நன்றி சொல்ற மாதிரி அப்படியே அவங்கள பார்த்துட்டு அங்க இருந்து போறாங்க. கண்ணு முழிச்சிருக்காங்க. அபிராமி அதை பார்த்துட்டு அம்மா எப்படி இருக்கீங்க அம்மா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. நல்லா இருக்கம்ப்பா, நீ எப்படிப்பா இருக்க? அம்மா நல்லா இருக்கம்மா, நீங்க கண்ணு முழிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் பேசிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.